எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நம்ம கேரளா சமையல் செய்ய போகிறது ஒரு பொரியலோட ரெசிபி தான். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிற முருங்கைக்கீரை முட்டை பொரியல். மலையாளத்தில் முருங்கையில முட்டை தோரன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப காமனாக எல்லாருமே செய்கிற ஒரு ரெசிபி தான் இது. ரொம்ப ஈஸியாக செஞ்சு எடுத்துக்கலாம். எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம் பாருங்கள். அதுக்காக கொஞ்சம் முருங்கைக்கீரை, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, முட்டை இது தேவைப்படுது. 1 லிட்டர் அளவு இருக்கிற ஒரு பவுல் ஃபுல்லாகவே முருங்கைக்கீரை எடுத்துருக்கு. அதுக்காக 4 முட்டை நான் இங்கே எடுத்து வச்சுருக்கு. முட்டை கம்மியாகவும் நீங்கள் ஆட் பண்ணிடலாம், இன்னும் அதிகமாக வேணுன்னா அதிகமாகவும் ஆட் பண்ணிடலாம். சின்ன வெங்காயம் ஒரு 10-15 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. 3 காரமாக இருக்கிற பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. முருங்கைக்கீரை வந்துட்டு சில பேர் சொல்லுவாங்க இது கழுக வேண்டியதில் நல்லா தட்டி எடுத்தால் போதும் அப்படின்ட்டு. இருந்தாலும் இது வெளியில் நிற்கும்போது நிறைய தூசியில் இருக்கும் இல்லைங்களா, நம்ம ஒரு டைம் கழுகி எடுத்துக்கலாம். இதுக்குள்ளே இருந்து கட்டியாக இருக்கிற அந்த ஸ்டெம் எல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் சாஃப்டாக இருக்கிற இலை தான் மேக்ஸிமம் எடுத்து வச்சுருக்கு. இது நம்ம இப்போ ஒரு டைம் கழுகினதுக்கப்புறம் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி கட் பண்ணி எடுக்கும்போது நம்ம பொரியல் செய்யும்போது இலை வந்து ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பாருங்கள், 4 முட்டையும் உடைச்சி எடுத்து வச்சுருக்கு. அதுக்குள்ளே 1/2 கப் அளவுக்கு தேங்காய் போட்டு கொஞ்சமாக உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் நம்ம பொரியல் அந்த கீரைக்குள்ளே ஆட் பண்ணிவிட்டு பொரியல் செய்ய போகிறாங்க. முதல்ல முட்டை மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாய் சூடு பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகும் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம், பச்சை மிளகாயும் கொஞ்சம் நைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கடுகு வெடித்ததுக்கப்புறம் நம்ம இதுக்குள்ளே ஆட் பண்ணி வதக்கிடலாம். 3 ஒன்றா ஆட் பண்ணிக்கோங்க. தீ வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் கொஞ்சம் சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. முட்டையில் உப்பு நம்ம ஆட் பண்ணியிருக்கு, அதை மறந்துடாதீங்க. உப்பு கம்மியாக ஆட் பண்ணால் போதும். கீரை போட்டதுக்கப்புறம் வேணுன்னா அப்புறமா ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதக்கினதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர் தான் நான் ஆட் பண்ணியிருக்கு. காரத்துக்கு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கு. அந்த காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து ஒரு கலருக்காக மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கு. உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி அதோட பச்சை ஸ்மெல்லு ஃபுல்லாக போனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்ச கீரை, முருங்கைக்கீரை அதுக்குள்ளே ஆட் பண்ணிடலாம். இவ்வளோ நேரமும் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம வதக்கிட்டு இருந்தேன். கீரை போட்டதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கீரை வந்து மிதமான சூடில் தான் வேகணும். இதோட பச்சை கலர் போகக்கூடாது, அந்த சத்து எதுவுமே போகக்கூடாது. லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மூடி வச்சுக்கோங்க. மூடி வச்சதுக்கப்புறம் இதுக்குள்ளே நல்லா ஒரு டைம் ஆவி ஏறினா மட்டும் போதும். ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டியதில்லை. கீரை ஃபுல்லாகவே நல்லா ஆவி ஏறினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. மறுபடியும் வதக்கிடலாம். ஆவி ஏறினாலே இந்த கீரை வந்து நல்லா வெந்திருக்கும். அதுக்கப்புறம் வதக்கி ஏதாவது கொஞ்சம் ஈரம் அதிகமாக இருந்துச்சுன்னா அது மட்டும் கொஞ்சம் ட்ரை ஆகிறதுக்கு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், இது போதும். இப்போ வந்துட்டு நம்ம முட்டை இதில் ஊற்றிடலாம். இது வரைக்கும் தீ வந்துட்டு லோ ஃப்ளேமில் தான் இருந்துச்சு. முட்டை ஊற்றினதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இல்லை கொஞ்சம் அதிகமாக கூடி வச்சாலும் பரவாயில்ல. தீயை சீக்கிரம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தீ வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப நேரம் ஆகும் இது வந்து வெந்து கிடைக்கிறதுக்கு. தீ வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டு சீக்கிரம் இது வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். முருங்கைக்கீரை நம்ம கட் பண்ணாமல் முழுசாக இந்த முட்டைக்குள்ளே சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது இலை எல்லாமே ஒட்டி கட்டியாக ஒரு இடம் அப்படியே இருக்கும், முட்டை வந்து தனியாக இருக்கும். இப்படி கட் பண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணும்போது எல்லாமே ஈவனாக ஒரே மாதிரி பொரியல் மாதிரியே நல்லா மிக்ஸ் ஆகி கிடச்சிடும். அதே மாதிரி இப்போ நம்ம கீரை எடுத்ததுக்கு பதிலாக நம்ம பூவும் வச்சு இந்த மாதிரி செய்வாங்க. முருங்கை பூ இருக்குது இல்லைங்களா, பூவை அதுக்குள்ளே இருக்கிற பூச்சி எல்லாம் ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதே மாதிரி பூவை கூட முட்டை ஆட் பண்ணி இதே மாதிரி பொரியல் செஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் நான் இப்போ சேர்த்துருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தீ வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி இந்த முட்டை ஃபுல்லாக வெந்து எல்லாமே மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தீ வந்து கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பெப்பர் பவுடரும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், முருங்கைக்கீரை முட்டை பொரியல். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிற டேஸ்டியாக இருக்கிற பொரியல் நம்ம ஈஸியாக செஞ்சு எடுத்து வச்சுருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிவிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க.
நீங்கள் இதுவரைக்கும் கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னும் ஒரு ரெசிபியோடு. அது வரைக்கும் வணக்கம்.